அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராஜஸ்தான் மாநிலத்தின் ராஜா கரீபே நவாஸ் குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இது தொடர் 4. இதற்கு முன்பதாக 3 தொடர்களில் அன்னாருடைய வரலாறு பேசப்பட்டிருக்கிறது. முடியுமானவர்கள் அத்தொடரை பார்த்துவிட்டு வந்து இத்தொடரை பார்க்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். சென்ற தொடரினுடைய இறுதியில் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஈராக் நாட்டினுடைய தலைநகராகிய பகதாதை நோக்கி புறப்பட்டு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வலிகக்கரசர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ரவுலா ஷரீஃபாவில் சுமார் 5 மாதங்களும் 7 நாட்களும் தவம் புரிந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து விடைபெற்று காடு காடாக கிராமங்களாக சுற்றி திரிந்தார்கள் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அப்பொழுது அந்த பிரயாணத்தில் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நெருப்பு வணங்கிகளுடைய ஏரியாவுக்குள் சென்றார்கள். நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு சென்றார்கள். அந்த காட்டுப்பகுதிக்குள் சென்றார்கள். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அல்லாஹு தஆலா ஒருவரை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வழிமுறை என்னவென்றால், புனிதம் வாய்ந்த அல் குர்ஆனை இரவையில் முழுமையாக ஒரு விடுத்தம் ஓதுவார்கள். அதுபோல் பகலிலும் ஒரு விடுத்தம் முழுமையாக அல் குர்ஆனை ஓதுவார்கள். ஒரு நாளில் 2 விடுத்தம் புனித அல் குர்ஆன் ஷரீஃபா அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அன்னல் ஹாஜா நாயகம் அவர்களுடைய 8 வயதில் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இதுபோல்தான் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஷேக் உஸ்மானுல் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் ஒரு நாளில் 2 விடுத்தங்கள் புனிதம் வாய்ந்த அல் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற தகவலை சென்ற தொடர்களில் நாம் பார்த்திருந்தோம். இப்பொழுது அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நெருப்பு வணங்கிகள் நெருப்பை மூட்டி அதை வணக்க வழிபாடாக கடவுளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏரியாவிற்குள் வந்தார்கள். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அன்று பகல் நோன்பு நோற்றிருந்தார்கள். அவர்கள் நோன்பு திறந்ததன் பிறகு அவர்களுக்கு ஏதேனும் உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பணிவிடையாளர் அந்த அக்னியை அந்த நெருப்பை வணங்கக்கூடியவர்களிடம் சென்று, நான் இவ்வாறுதான் நான் உணவு சமைக்க வேண்டும், உங்களுடைய நெருப்பு கிடங்கிலிருந்து எனக்கு நெருப்பை தந்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டபொழுது அந்த நெருப்பு வணங்கிகள் இவர்கள் முஸ்லீம்கள் என்பதை அறிந்து அவரை துரத்தி விட்டார்கள். நெருப்பை கொடுக்க மறுத்து விட்டார்கள். கவலை படிந்த முகத்தோடு வாடியவர்களாக அழுதவர்களாக அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய அந்த பணிவிடையாளர் வந்தார். வந்து நடந்த விடயத்தை சொன்னார். அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த நெருப்பு கிடங்கினிடத்தில் சென்றார்கள். அந்த மக்கள் எல்லாம் நெருப்பை மூட்டி வணங்கினார்கள். அந்த மிகப்பெரிய நெருப்பு கிடங்கின் அருகில் அன்னல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சென்றார்கள். அப்பொழுது அந்த நெருப்பு கிடங்கை வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த நெருப்பு கிடங்கினுடைய பூசாரியும் அங்கிருந்தான். அப்பொழுது அந்த பூசாரியினுடைய கையில் 7 வயது குழந்தையும் இருந்தது. தீப்பூசாரிகள் என்று அவர்களுக்கு செல்வார்கள். அதாவது கோயில்களில் நாம் பார்ப்போம், அந்த அவர்களுடைய வணக்கத்தை
நிறைவேற்றுவதற்காக பூசாரிமார்கள் இருப்பார்கள். அதுபோல் இந்த அக்னியை வழிபடுவதற்காக வேண்டி விசேஷமான பூசாரிகள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பூசாரி 7 வயது சிறுவனோடு அங்கிருந்தார். அப்பொழுது அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவனை அணுகி, அந்த பூசாரியை அணுகி, இந்த நெருப்பை எதற்காக நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பூசாரி சொன்னான், நெருப்பு ஆண்டவனின் ஜோதி என நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் அதனை வணங்குகிறோம் என்று கூறினார். அப்பொழுது அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவனை நோக்கி, நீங்கள் வெகு காலமாக நெருப்பை வணங்குகிறீர்கள் அல்லவா, இப்பொழுது ஒரு கட்டி நெருப்பை உங்களுடைய கைகளால் எடுங்கள் பார்ப்போம். நீங்கள் தானே வணங்குகிறீர்கள், பல வருடங்களாக வணங்குகிறீர்கள், ஒரு நெருப்பு துண்டை உங்களுடைய கைகளால் எடுங்கள் பார்ப்போம் என்றார்கள். அதற்கு அந்த பூசாரி, அது எப்படி முடியும், நெருப்பினுடைய தன்மை சுடக்கூடியதல்லவா என்று கூறி மறுத்துவிட்டான். அந்த பதிலை கேட்ட அடுத்த கணம் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த பூசாரிக்கு பக்கத்தில் இருந்த 7 வயது சிறுவனை அழைத்து கொண்டு அந்த அக்னி கிடங்கில், மிகப்பெரிய அக்னி கிடங்கில் இறங்கி அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்தார்கள். இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த அக்னி பூசாரி அங்கிருந்து சத்தமிட்டு எல்லோரையும் அழைத்தான். எல்லோரும் சூழ்ந்து விட்டார்கள். அந்த அக்னி பூசையில், அக்னி வணக்கத்தில், அந்த நெருப்பு வணக்கத்தில் வழிபடக்கூடிய அனைவர்களும் அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். எல்லோரும் கண்கூடாகவே அவர்களுடைய கண்களால் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த நெருப்பிற்குள் சுத்தி திரிவதையும் அந்த 7 வயது சிறுவனும் சுத்துவதையும் கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். அண்ணல் ஹாஜா நாயகம் அந்த நெருப்பை விட்டும் அந்த அக்னியை விட்டும் நீண்ட நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தார்கள். அந்த நெருப்பு வணங்கிகள் ஓடோடி சென்ற அந்த சிறுவனிடத்தில் கேட்டார்கள், என்ன நடந்தது உனக்கு, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் கூறினான், எனக்கு அங்கு நெருப்பு தெரியவில்லை, அதனுள் நாங்கள் சென்ற பொழுது நான் இதுவரைக்கும் எனது வாழ்நாளில் கண்டிராத பல வர்ண பூக்களை நான் கண்டேன், வகையான பூக்களை கண்டேன், அழகிய நறுமணத்தை நான் உணர்ந்தேன், எனது மனம் குளிர்ந்தது, அவ்வளவு இனிமையாக இருந்தது அந்த நறுமணம் என்பதாக அந்த சிறுவன் பதில் சொன்னவுடன் அதை செவியேற்ற அக்னி பூசகர்கள், அந்த அக்னி வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நெருப்பு வணங்கிகள் அக்கணமே அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை உணர்ந்து அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக பிரபல்யமான அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வரலாற்றில் இது ஒரு பிரபல்யமான கராமத்து. இது போன்று நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் இது போன்ற ஒரு தகவல், இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக உணர்கிறோம். எனவேதான் பல அற்புதங்களை காட்டியவர்கள் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். பல அற்புதங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் நாம் அண்ணல் ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஈராக் நாட்டிலிருந்து எப்படி இந்தியாவுக்கு பயணம் வந்தார்கள், எதற்காக வேண்டி பயணம் வந்தார்கள், அவர்கள் பயணம் வந்ததனுடைய நோக்கம் என்ன, யாருக்காக வேண்டி வந்தார்கள், யாருடைய பேச்சை கேட்டு வந்தார்கள், அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததன் பிறகு, அஜ்மீருக்கு வந்ததன் பிறகு நடந்த குறிப்புகள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர் 5 நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அண்ணல் ஹாஜா நாயகத்தினுடைய அருள் பரக்கத்தை கொண்டு எம் வாழ்நாளை நீளமாக்குவானாக, எம் குற்றங்குறைகளை மறைத்து மன்னிப்பானாக, கஷ்ட நஷ்டங்களை நீக்கி சுகமான வாழ்க்கையை தருவானாக, இறை பொருத்தத்தை ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.